நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக சுபாஷினி வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் சுபா. வணக்கம் மீனாட்சி. இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி செய்ய போறீங்க? இன்னைக்கு சிக்கன் மேன்ச்சூ சூப். ஓகே, என்னோட ஃபேவரட் ஆக்சுவலா. அப்புறம் வந்து கேப்சிகம் கட்லெட். சூப். கேப்சிகம் சிக்கன் கட்லெட். ஓகே, ஃபர்ஸ்ட் சிக்கனை வேக வச்சிருவோம். ஓகே, அந்த போன்லெஸ் சிக்கன். இப்போ வந்து இந்த மேன்ச்சூ சூப்புக்கு நம்ம சிக்கனை மட்டும் வேக வச்சிட போறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல உப்பு, கூடவே தண்ணி. சூப்புங்கிறதால தாராளமாகவே தண்ணியை விட்டுக்கலாம். என்ன ஓகேவா? இப்போ சிக்கன் அது பாட்டுக்கு வேகட்டும். இப்போ நம்ம கேப்சிகம் கட்லெட் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு வந்து ஒரு 400 கிராம்ஸ் நான் சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நிறையா கட்லெட் பண்ணலான்னு இந்த சிக்கனை வந்து இதில் போட்டுடுறேன். கட்லெட்னாலே அந்த போன்லெஸ் வாங்கிடுங்க. இப்போ போன்லெஸ் சிக்கனும் இதில் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு மிளகு, சீரகம். ஸோ இந்த காம்போ சொல்லுங்க சுபா, எப்படி வந்து கேப்சிகமோட சிக்கன் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும்ல. ஃப்ரை பண்ணி அப்படி சாப்பிட்றப்போ கேப்சிகம்ல இருந்த அந்த வாட்டர் கண்டென்ட்டோட நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கட்லெட்டுக்கு. அப்புறம் வந்து தனியா, முழு தனியா, அப்புறம் கிரீன் சில்லி, உப்பும், இப்போ இதுதான் இதுக்கான மசாலா ஐட்டம்ஸு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்குது, அதையும் இதில் போட்டுடலாம். பேஸ்ட் இல்லாதவங்க இஞ்சி பூண்டு தனியாகவும் எடுத்து போட்டுடலாம். நல்ல ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த கட்லெட்டுக்கு இது வந்து நல்லா இடிச்சா மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் பச்சை மிளகாய் காரம் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க. சூப்புக்கு வந்து சிக்கன் நல்லா வேக வச்சுருக்காங்க தண்ணி விட்டு. அண்ட் வந்து கட்லெட்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டாங்க. அதோட தேவையான அளவு உப்பு, மிளகு, சீரகம், தனியாக சேர்த்துக்கிட்டாங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா அதை வந்து அரைச்சி எடுத்துருக்காங்க. நம்ம இந்த கேப்சிகமை எப்படி கட் பண்ணுறது பார்த்துருவோமா? இந்த மேலே இருக்கிறத மட்டும் ஒரு லேயர் எடுத்துருங்க. இது எடுத்துட்டா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இருக்கிறதையும் நடுவில் இருக்கிறதையும் நம்ம எடுத்துடலாம், பிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி நான் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் சிக்கனை. இது செய்கிறப்போ பார்க்குறப்போவும் அழகாக இருக்கும். சரி, உங்களோட இன்னோவேட்டிவ் ரெசிபியா? இல்லை இது நான் சும்மா இன்னோவேட்டிவாக செஞ்சு பார்த்தேன், நல்லா வந்தது. சரி, பார்க்கவும் அழகாக இருக்குது. ஸோ அழகாக ஸ்டஃப் பண்ணி வச்சிட்டிங்க. நல்லா இருக்கா? தவா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இது என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோமா? சூப்புக்கு சிக்கன் வேக போட்டோம். ஸோ வெந்துருச்சு.
இப்போ நம்ம சிக்கனை எடுத்து வச்சுருவோம், தண்ணியை சூப்பை தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். இதையும் இது கூடவே ஊற்றிடலாம். அதுக்குள்ள இங்கே பேன் சூடாயிடுச்சு, தவா சூடாயிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒன்று ஒன்றா பொறுமையாக வச்சுருவோம். ஸோ ஸ்டஃபிங் வெளியே வரலாம் வாய்ப்பே இல்லை, அப்படியே வெந்துடும். கண்டிப்பாடா, வெளில வர வாய்ப்பே இல்லை. நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணதால அது அப்படியே இருக்கும். இப்போ இது வேகட்டும். இது இந்த லிட் வச்சு மூடிடுவோமா? இப்போ நம்ம கட்லெட் வேகட்டும், அது பாட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சூப்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்கப்பா. சூப்புக்குன்னு பார்த்தோம்னா பட்டர், பூண்டு பொடியாக கட் பண்ண பூண்டு, இந்த பட்டரோடு சேர்ந்து இந்த பூண்டையும் உள்ள போட்டுடுறோம். இது கூடவே நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ண கோஸும் கேரட்டும் இது கூடவே சேர்க்க போகிறோம். நல்லா பொடியாக வச்சுருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுவோம். இப்போ இது கூட சிக்கன் வேக வச்ச தண்ணி, அதை இது கூட விட்டுருவோம். இன்னும் நமக்கு சூப் நிறையா தேவைப்படும், அதனால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். ஓகே, ஸோ வந்து கேப்சிகம் வச்சு சிக்கன் கட்லெட் ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆகிட்டு வெந்துட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து சூப்புக்கு வந்து சிக்கன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அதே கடாயில் வந்து வெண்ணெய் சேர்த்தாங்க. வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா பூண்டு சின்ன சின்னதாக துருவி போட்டாங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதும் கேரட் அண்ட் கேபேஜ் நம்மளுடைய ஆப்ஷன் தான், என்ன காய்கள் நம்ம விருப்பப்படுறோமோ சூப்பில் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டரோட வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் விட்டுருக்காங்க. சிக்கன் வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு, நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயே உப்பு போட்டிருக்கோம். அந்த சிக்கன் தண்ணி அதில் உப்பு நிறையவே இருக்கும் சிக்கன் ஸ்டாக்லேயும், அதனால் உப்பு மட்டும் சூப்பில் கொஞ்சம் கவனமாகவே நம்ம போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மேன்சூ சூப்புனாலே அந்த ஹக்கா நூடுல்ஸை ஃப்ரை பண்ணி அதில் முடுக்கி போட்டு சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட். என்ன எக்ஸாக்ட் கரெக்டாக அதுக்காக தான் அந்த சூப்பு. ஆமாம், இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிவிடுவோமா? இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோமா? அழகாக வருதுல்ல? திருப்பி போட்டாச்சு, மூடிடலாமா? இங்கே அதுக்குள்ள நமக்கு எண்ணெயும் சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஹக்கா நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அப்படியே போட்டு பொரிக்க வேண்டியது தான். நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே போட்டு பரட்டணும்னா கருகி போயிடும். இப்போ நம்ம சூப்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்? சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம்.
போன்லெஸ் சிக்கனை, நம்ம வேக வச்ச சிக்கன். இதை நல்லா கையில் பொடியாக பிசைஞ்சு விட்டுருவோம். இது கூடவே விட்டுறலாம். இப்போ நமக்கு நல்லா சூப்பு கொதிச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஓகே, இதில் முட்டையை ஒயிட் மட்டும். ஓகேவா? இப்போ இது முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் போல் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி விட்டுடலாமா? இப்போ சூப்னாலே இது ஒரு மேண்டட்டரி ஆயிடுச்சுன்னா. ஆமாம், அது கொஞ்சம் அந்த ஸ்டார்ச் வேணும்ல. போதும். பெப்பர் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பர். ஸோ நம்மளோட சூப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே கட்லெட்டும் ரெடியாக இருக்குது, நம்ம கேப்சிகம் கட்லெட்டும். நம்மளோட கேப்சிகம் கட்லெட், தேங்க்யூ. சிக்கன் மேன்சூ சூப்பு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்போவுமே சுபா வந்து நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த மேன்சூ சூப் நான் சொன்ன மாதிரி என்னோட ரொம்ப ஃபேவரட். எப்போ போனாலும் இந்த சூப் வந்து கட்டாயம் இருக்கும் என்னோடய மெனுவில். அண்ட் இது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ரெண்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு சுபா. தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. ஸோ நம்ம எப்போவுமே நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஒரு டேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அது கேப்சிகமோட சேர்ந்தும் வராது, கொஞ்சம் வெந்துருது நல்லா. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேப்சிகமுடைய ஜூஸோட அந்த சிக்கன் சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து கிட்ஸுக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப பிடிச்ச டிஷ். அண்ட் நீங்கள் சொன்ன ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட, யாருனாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மீனாட்சி. சிக்கன் மான்சோ சூப் செய்யும் முறை: சிக்கனை நன்கு வேக வைத்து வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். பிறகு ஒரு கடாயில் வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் உருகியதும் பூண்டு, கேபேஜ், கேரட் சேர்த்து நன்கு வதக்கவும். இதோடு வேக வைத்த சிக்கன் தண்ணீரையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளவும். பிறகு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் நூடுல்ஸை வறுத்து தனியாக எடுத்துக்கொள்ளவும். இதோடு சூப்பில் முட்டையின் வெள்ளைக்கரு, மிளகுத்தூள் சேர்த்து ஸ்ப்ரிங் ஆனியனுடன் பரிமாறினால் சுவையான சிக்கன் மான்சோ சூப் தயார். கேப்சிகம் சிக்கன் கட்லெட் செய்யும் முறை: மிக்ஸி ஜாரில் போன்லெஸ் சிக்கன், மிளகு, தனியா, சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நன்கு அரைத்து கொள்ளவும். இதை கேப்சிகமில் ஸ்டஃப் செய்து நன்கு பொரிய வைத்து இறக்கினால் சுவையான கேப்சிகம் சிக்கன் கட்லெட் தயார். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு சுபா நமக்காக 2 ரெசிபி சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம். வணக்கம்.